பேக்கப் பண்ணிட்டோம், இதோட அவரோட அத்தியாயம் முடிந்துடுச்சுன்னு நினச்சாங்க. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு, நான் முன்னும் அவரோட படத்தை எடுக்கலையே, வச்சுன்னு தானே இருக்கிறோம். மகன் திமுகனே முடிவு பண்ணிட்டீங்களா? மதிமுகனா மகன் திமுக கார்பரேட். அவர் வலதுசாரி சிந்தனையாளர். அவர் திராவிட இயக்கத்தோடு எப்படி ஒட்ட முடியும்? அவர் திராவிட இயக்கத்துடைய திரும்புவார். அவர்களுக்கு இருக்கிற அந்த குலப்பெருமையோ குடிப்பெருமையோ எனக்கு எதற்குமே இல்லை. வைகோ அப்படிதான் நடந்துக்கிட்டாராம். சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி தனிச்சின்னத்தில் ஜெயிக்கிறாரு. பெருசா கீழ்ச்சிட்டா இருக்கிற தூட்டார் என்பதெல்லாம் அந்த பம்மாத்தெல்லாம் தேவையில்லை. தனியா நிற்கும் போதெல்லாம் இந்த வீராதி வீரர்கள்லாம் எங்க போனாங்க? மக்கள் எல்லாம் கூட்டி நிற்கும் போது ஒருத்தரும் சீட்டு கிடைக்காம மாட்டேன்னு ஓடினாங்களே. நான் ஐயோ எங்களுக்கு அந்த ஆசையே கிடையாது. அவங்க திரட்ட பணம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கனடாவில் போய் செட்டில் ஆயிடும். நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் மேலே சொத்து எப்படி வந்தது? அதால திமுக சின்னத்தில் நின்னா அந்த கார்பரேட் விளையாட்டை விளையாட முடியாது. வேற ஒரு பக்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு. சுயமரியாதையின் காரணமாக செத்தாலும் தனிச்சின்னம் தான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சேனாதிபதி திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த திராவிட இயக்க சேனாதிபதி அப்படிங்கிறது உங்க அழைப்பிதழ், அதாவது மாநாட்டு அழைப்பிதழ் இருக்கு. செப்டம்பர் 15 ஒரு மாநாடு நடத்துறீங்க, முப்பெரும் விழாவா நடத்துறீங்க. அண்ணாவின் பிறந்த நாள், திராவிட ரத்னா விருது வழங்கும் விழா, திராவிட இயக்கம் தொடங்கிய நாள், உருவான நாள், அதாவது முப்பெரும் விழாவா நடத்துறீங்க. சில தினங்களுக்கு முன்பாக தான் கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டீங்க. நான் துரோகி இல்லை அப்படின்ற பல விஷயங்கள்ல பேசியிருக்கிறீங்க, பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறீங்க. இப்போ இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன திட்டம் அது? பெரிய திட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. அண்ணாவுடைய பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுறோம். அது என்னன்னா, இதுவரையிலும் ஒரு இயக்கம் எங்களுக்கு இருந்தது. அந்த இயக்கத்தில் நாங்கள் களமாடி வந்தோம். இப்போ அந்த இயக்கத்தில் நாங்கள் வெளியேற்றி விட்ட பின்னால் அந்த கருத்தியலில் நாங்கள் தொடர்ந்து இயங்கிட வேண்டும். அந்த இயங்குதலை இப்போது நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதால் தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை 117வது பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக நாங்கள் கொண்டாட முடிவெடுத்து, அது அண்ணா பிறந்த காஞ்சியிலே நாங்கள் நடத்துகின்றோம். முப்பெரும் விழா என்று சொல்வதற்கான காரணம், அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா, திராவிட இயக்கம் கருக்கொண்ட நாள். இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருந்தாலும், திராவிட தேசியம், ஆரிய தேசியம், வடக்கு தெற்கு என்ற திசை வேறுபாடு, திராவிடம் ஆரியம் என்ற இன வேறுபாடு, தமிழ் ஹிந்தி என்ற மொழி வேறுபாடு என்று பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்ற போது, அந்த வேறுபாடுகள் தனித்த அடையாளத்தோடு இருக்கின்ற திராவிட இயக்கத்தின் அடையாளமாக எப்படி இந்திய அரசின் சார்பில் திராவிட ரத்னா விருது வழங்கப்படுகிறதோ, பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறதோ, அதை போன்று ஏன் திராவிட ரத்னா என்ற விருது வழங்கக்கூடாது என்ற கேள்வியின் வடிவம்தான் இப்பொழுது அந்த ரத்னா விருது கொடுக்கிறது. எனவே அந்த விருதுக்குரியவராக தலைவர் வைகோ அவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தி இன்றைக்கு பரபரப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இது குறித்த ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற முகமாகத்தான் செப்டம்பர் 15 திங்கட்கிழமை காஞ்சியில் நாங்கள் நடத்துகின்றோம். கோபாலபுரத்தில் கலைஞர் மடியில் ஒன்னா ஸ்டாலின் உட்காரலாம், அப்படி கட்சியில் உட்கார முடியாது அப்படின்னு கேட்டவர் திரு வைகோ. இன்னைக்கு வைகோவை நோக்கி அதே கேள்வியை நீங்க கேட்குறீங்க. மகன் திமுகவா மதிமுக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இனிமே உங்களுடைய அரசியல் பயணம் இல்லை அரசியல் தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் அவங்க என்ன நினைச்சாங்க, 32 ஆண்டு கால பொது வாழ்க்கையை முடித்து வச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒற்றை சொல்தான், அது விஷத்தை விட கூர்மையான வார்த்தை, துரோகி என்ற அந்த ஒற்றை வார்த்தை. அவங்க நினைச்சாங்க அதோட நான் முடிஞ்சிடுச்சு, பேக்கப் பண்ணிட்டோம், இதோட அவரோட அத்தியாயம் முடிந்துடுச்சுன்னு நினைச்சாங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு விஸ்வரூப கேள்வி போன்று நான் எழுந்து நிற்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலும் 2வது அத்தியாயத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதுபோல 2வது அத்தியாயத்தை திராவிட இயக்கத்தினுடைய அடித்த பரிணாமமாக எங்களுடைய தோழர்களாம் ஒன்றிணைந்து அதற்கான வடிவம் கொடுக்க இருக்கின்றோம். எனவே ஒரு கருத்தியல் ரீதியாக இயங்குவதற்கு ஒரு தளம் தேவை, ஒரு களம் தேவை. அந்த களத்தை இப்பொழுது நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் திராவிட இயக்கத்துடைய உயரிய லட்சியங்களை, வீரியம் கொண்ட அந்த லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் உறுதியாக பயணப்படுவதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழா. இல்லை அது புது கட்சியா, புது இயக்கமா? அது என்னன்றது 15ஆம் தேதி தான் முடிவு தெரியும். ஏனென்றால் நான் ஒரு தனி மனிதனாக முடிவெடுக்க முடியாது.
அது தோழர்கள் ஒன்று திரண்டு செய்ய வேண்டிய பணிகள். தனி மனித விஷயங்கள் அல்லது சில தனிப்பட்ட விஷயங்களுக்காக இப்ப திராவிட இயக்க அந்த கோட்பாட்டை சுமந்திருக்கிற அந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அதையே பாக்கெட்டா பிரிக்கிற ஒரு முயற்சி வெகு காலமா நடக்குது. வைகோ அப்படிதான் பிரிச்சாரு. இப்ப மல்லை சத்யா அதே மாரி பிரிக்கிறாருன்ற இது வராதா? வைகோ பிரித்ததற்கும் மல்லை சத்யா பிரிந்து நிற்பதற்குமான காரணங்கள் நிறையவே இருக்குது. அவர் திமுகவுல வந்து ஒரு 28 ஆண்டுகள் பணியாற்றியவர். 28 ஆண்டுகளில் அப்பொழுதே 18 ஆண்டுகள் அவர் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். 5 ஆண்டுகள் குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார். 5 ஆண்டுகள் நெல்லை மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக இருந்தார். ஆக பல்வேறு பொறுப்புகளை அலங்கரித்து அவர் பல்வேறு சூழல்களில் உருவாகி வந்தவர். அவருக்கென்று ஒரு லெகசி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரம்பரியம், பெரிய ஜமீன் வீட்டு பண்ணைக்கு வீட்டு குடும்பம் என்ற அந்த பாரம்பரியமும் அவருக்கு உண்டு. அவருக்கு இருக்கிற பாரம்பரியம் என்கிட்ட ஒண்ணு கூட கிடையாது. ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையாது. அண்ணா தான் சொல்லுவார். நீங்க சொல்லுகின்ற குலப்பெருமையோ, குடிப்பெருமையோ எனக்கு இல்லன்னு அண்ணா சொன்னதைத்தான் மல்லை சத்யா மறுமொழியாக இப்பொழுது நான் சொல்கின்றேன். அவர்களுக்கு இருக்கிற அந்த குலப்பெருமையோ, குடிப்பெருமையோ எனக்கு எதற்குமே இல்ல. இல்ல வைகோ ஏன்னா அப்படிதான் நடந்துக்கிட்டாரா உங்ககிட்ட? அப்படி நீ வைகோவின் சேனாதிபதின்னு சொல்றீங்கல்ல. இப்ப வைகோவை அந்த பார்வையோட ஏன் பார்க்குறீங்க? நான் பார்க்கல. ஆனால் உண்மை அதான். அவங்களோட பாரம்பரியம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அவருக்கு பாரம்பரியம் இருந்த எனக்கு இல்ல. பின்னணி. அந்த பின்னணி, ம். அவங்களுக்கான அந்த குடும்ப பின்னணி. அவர் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தார்னா, ஒரு பெரிய செல்வ சீமாட்டி பிள்ளையாக கூட இருந்திருக்கலாம். வழக்கறிஞர் பணி செய்தவர், அவர் மட்டும் அது வழக்கறிஞர் ஆகாம தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்திருக்கலாம். எனவே அவருக்கான அந்த பின்னணி என்பது இருக்கு. ஆனா எனக்கு அந்த பின்னணிலாம் என்னுடைய குடும்பத்தின் முதல் தலைமுறை அரசியல்வாதி நான் தான். ஆக இந்த அரசியலை முடித்து வைக்கணுன்றதுக்காக ஒரு மகன் படுகிற பாடு, தாளம் படுமோ, தறிப்படுமோ என்று விளையாட்டா சொல்வதைப் போன்று, இப்பொழுது விளையாட்டா நினைத்தால் அது வினையாக போயிருக்கிறது. என்னை வீழ்த்த முடியாது என்பதை நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்பது இன்றைக்கு உலகத்துக்கு அறிவித்தது. இப்ப நீங்க திராவிட இயக்க கொள்கை தான் பேசப் போறீங்க. மறுமலர்ச்சி திமுகவும் அதே தான் பேசுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின பாராட்டுறீங்க. இப்ப எல்லாரும் ஒரே குடையின் கீழ தான் இருக்க போறீங்க. இதுல ஏன் இந்த மோதல் வருதுன்னு நினைக்கிறீங்க? பெரும் நடைபயணத்தை மேற்கொண்டவர். லாங் மார்ச் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டத்திற்கு எதிராக நடத்திய மாவோ தான் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னார். 1000 சித்தாந்தங்கள் உருவாகட்டும். அது நல்ல சித்தாந்தங்களை மக்கள் பற்றிக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனவே திராவிட இயக்கம் பல்வேறு கூறுகளாக இருந்து ஒற்றை செய்தியை பறைசாற்றுவது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். அதுல வந்து இது தப்போ, அது சரி என்பதனை கடந்து எல்லோரும் திராவிட இயக்கத்தில் தான் பணியாற்றுகின்றோம். திராவிட இயக்க லட்சியங்களை தான் சொல்லுகிறோம் என்பதில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. அது ஒண்ணும் பிரிவினையாக நாங்க பார்க்கல. நீங்க உங்கள நீக்கின உடனே ரொம்ப மகிழ்ச்சி. மகன் திமுகவிலிருந்து எங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? 4 ஆண்டுகள் நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் பட்ட அவமதிப்புகள், அலட்சியங்கள், அலைகழிப்புகள் ஏராளமா 4 இல்ல ஆண்டுகளாக கருத்து இருந்தது. மோதல் அப்படின்றது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே. இல்ல கருத்து மோதல் என்பது வேறு, நெருக்கடிகள் என்பது வேறு. மேடையில கூட சில அரசியல் கட்சி தலைவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இல்ல இங்க இங்க அது அந்த அதான் மாதிரிலாம் இல்ல. நிர்வாகிகள் அவங்க இல்ல. சொல்றேன். இங்க துரையை பொறுத்தவரையில் நான் இருக்கக்கூடாதுன்றது ஒற்றை குறிக்கோளோட அவர் செயல்பட்டார். அவரோட ஒரே அஜெண்டா மல்லை சத்யா மதிமுகவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவருக்கு போட்டியா நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறதா? அவர் எனக்கு போட்டி கிடையாது. நான் நினைக்கிறது எனக்கு போட்டி அவருக்கு கிடையாது. என்னுடைய பாதை என்பது தனி பாதை. என்னுடைய உழைப்பை யாரும் திருட முடியாது. அவருக்கு எந்த கொள்கையும் இல்ல. எந்த லட்சியமும் அவருக்கு இல்ல. ஏன்னா அவர் கார்ப்பரேட். அவர் வந்து வலதுசாரி சிந்தனையாளர். எனவே தான் பெரும்பாலும் வேணும், பெரியாரும் வேணும்னாரு. அது என்ன இந்த கருவாட்டு சாம்பார்ன்ற மாரி, சாம்பார்னா ஒண்ணு வெஜிடேரியனா இருக்கணும். கருவாடுனா தனி குழம்பா இருக்கணும். ஆனா 2 சேர்த்து ஒண்ணா வலதுசாரி சிந்தனையாளர்ன்றது ஒரு நீங்க காயின் பண்றது ஒரு பெரிய விஷயம். திராவிட இயக்கத்தோட எப்படி ஒட்ட முடியும் அப்ப? ஒட்டவே முடியாது. அவர் திராவிட இயக்கம் நாங்க சொல்லவே இல்லையே. அவர் வந்து திராவிட இயக்கத்துடைய திரும்புவாதி. திராவிட இயக்க லட்சியங்கள் குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. திமுக கூட்டணியில நின்னு எம்பியா ஜெயிச்சிருக்கிறாரு. நீங்களும் அவருக்காக வேலை செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் மாற்றமே இல்ல. ஆனால் அவர் அந்த கொள்கை சார்ந்து நிக்கல என்பது தான் அவருடைய நடவடிக்கையில் காட்டியிருக்குது. இல்லன்னா போய் பாஜக மெம்பர்ஸ் கிட்ட போய் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கியிருப்பாரா? இந்திய கூட்டணியில் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களா? பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் சாமி கோயில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. மாண்புமிகு நிதியமைச்சர், இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் வந்து ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்களுக்கு அந்த கோயில் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வடிவம் கொடுக்கின்ற விதத்தில் இந்த கோயிலை வந்து யுனெஸ்கோ மூலமா அது அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றாரு. இது குறித்து முதலமைச்சரிடம் கருத்து கேட்டாரா? அல்லது அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாரா? அல்லது அந்த தொகுதி மக்களிடம் கேட்டாரா? அந்த மாவட்டத்தின் அமைச்சர்கிட்ட கேட்டாரா?
எந்த விதத்துல அவர் இந்த கேள்வி முடிவுக்கு அவங்க வந்தார்? தானே எழுப்பணும். திமுக எழுப்பணும். அதுதான் என்னன்னா, ஒரு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால், ஒருவேளை அவர்கள் எழுப்ப முடியாத சூழல் இருந்தது. நான் மௌனம் கலைந்ததற்கு பின்னால், இது குறித்து மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது கொடுக்க முடியாது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தவறான பாதையில் மகன் திமுக செல்லுகின்ற போது அதை சுட்டிக்காண்ட இடத்தில் நாங்கள் நிச்சயம் இருப்போம். மகன் திமுகனே முடிவு பண்ணிட்டீங்களா? மதிமுகனா மகன் திமுக தான். மறுமலர்ச்சி என்பது விலகி எங்கேயோ போயிடுச்சு. மறுமலர்ச்சி என்பது இப்போது அந்த கட்சிக்கு இல்ல. இப்போ அது ஒரு திரும்புவாத இயக்கம். எந்த கொள்கையை வைத்து களமாடினாலும் அந்த கொள்கையில் அவங்க நழுவிட்ட போது அது திரும்புவாத இயக்கம். மதிமுக வேண்டாம், வைகோ வேணும்னு நினைக்கிறீங்களா? வைகோ என்ற ஆளுமை என்பது தனி சிறந்த ஆளுமை. அந்த ஆளுமைக்கான இடம் என்பது எப்பொழுதுமே தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. ஆனால் அவருடைய அரசியல் நகர்வுகள் பிழையானதாக முடிந்து அப்போ போயிருக்கு. வைகோ சொல்ற பேச்சு நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கலன்னு சொல்லவே இல்லையே. அவர் சொன்னாரு நீக்கிட்டேன்னாரு. நாங்க மகிழ்ச்சின்னு இனிப்பு கொடுத்து கொண்டாடிட்டு வந்துட்டோம். துரோகிகளோட உறவாடிட்டு இருக்காரு மல்லை சத்யா. இல்ல அதான் யாரும் கேட்கல. துரோகி என்பது வலதுசாரி சிந்தனையாளர் இருக்காங்கல்ல. நம்முடைய இனத்திற்கான எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை. கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள். கட்சிக்கு அவங்க எந்த துரோகமும் செய்யல. இவங்களா கற்பனையாக அவங்கன்னா கட்சியிலேருந்து என்ன பணத்தை கொள்ளடிச்சுன்னு போயிட்டாங்களா? இல்ல கட்சியோட கொள்கைகளை மாத்தி பேசுனாங்களா? ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கும் வல்லம் பஷீருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கும் திருப்பத்தூர் சபைக்கு என்ன பிரச்சனை? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவங்க என்ன தவறு செய்தாங்களான்னு குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. என்ன நீங்க துரோகின்னு சொல்வதற்கு அது மட்டும் தான காரணம் இல்ல. ஏதோ காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம்? உங்க மகன் பிரச்சனை. உங்க மகனுக்கு இருக்குதா அவர் என்ன இந்த மாதிரி சொன்னா நான் வெளியேறுவேன்னு நினைக்கிறீங்க. அப்போது நான் வெளியேறல. இப்போ நீங்க நடவடிக்கை எடுத்துறீங்க. நான் நம்பிக்கை துரோகம் செய்யல. நம்பி கேட்டிருக்கிறான் வைகோவை நம்பி மல்லை சத்யா கேட்டிருக்கிறான் தான் இப்போ பதிவு செய்யப்படுகிறது. எனவே தான் முந்தா நாள் வந்த ஒரு கருத்து கணிப்பு, ஒரு ஊடகத்தின் நடந்த கருத்து கணிப்பில் 71% எனக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. 19% தான் அந்த நடவடிக்கை சரின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க தோத்திருக்கீங்க என்பதுதான் இந்த பப்ளிக் ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு நடந்திருக்குது. உங்களோட முடிவு தவறா என்பது உலகம் சுட்டி காட்டுகிறது. பொறுப்பேற்றுக்கணும். தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய நெருக்கடியில இருக்கீங்களா? நீங்க நாங்க எப்பொழுதுமே எங்களை தகவல் உங்களுடைய செல்வாக்க அரசியல்ல நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு. செல்வாக்கு என்பதெல்லாம் இல்லை. இப்ப நீங்க என்ன புறக்கணிக்க முடியாதுன்னு நாங்க காட்டுறோம். அவ்வளவுதான். நாங்களா முடிவெடுத்தாதான் அந்த அரசியல் நாங்க இருக்கிறதா, தொடர்வதா, பயணத்தை தொடர்வதா இல்லையா நாங்க தான் முடிவெடுக்க முடியும். உங்களால் முடியாது. நீங்க எங்க பயணத்தை முடிக்க வைக்க முடியாது. அதுதான் இப்ப நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். அதுதான் அவர்களுக்கும் எனக்கு மனவேர்வு. இல்ல வேற எதிர்பார்ப்புகள் நீங்களே சொன்னீங்க. நான் ஒரு ராஜ்யசபா எம்பி எல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? சொல்லுங்க. 32 ஆண்டு காலம் உழைச்சு எனக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு நான் கேட்பதற்கு உரிமை இல்லையா? தகுதி இல்லையா? அது கொடுப்பதற்கு தலைவர் இருக்காரு ராஜ்யசபால. 29 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்காரு. அது போதும் சார். அவர் பணியாற்றியது போதும். உடல்நலம் இன்னைக்கு குன்றி இருக்குது. ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? உங்க மகனுக்கு மட்டும் தான் போடுமா எம்பியா? உங்க மகனுக்கு மட்டும் என்ன அவ்வளோ அறிவார்ந்த சிந்தனையாளர் அவரு? எந்த தகுதியில் அவருக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கொடுத்தீங்க? வைகோவின் மகன் என்பதை கடந்து அவருக்கு என்ன வேற என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? எந்த தகுதி இல்லாத சட்டமன்றத்துல நீங்களும் களம் கண்டீங்க. களம் கண்டோம் சார். இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்கோம் சார். இந்த இயக்கத்திற்காக வழக்குகளை சுமந்திருக்கோம் சார். இந்த இயக்கத்துக்காக எங்களுடைய சொத்து சுகங்களை இழந்திருக்கிறோம். இந்த இயக்கத்திற்காக உறக்கத்தை மறந்து ஏறக்குறைய ஒரு நாளைக்கு பல மணி நேரம் சுற்றி இருக்கிறோம். ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் நாங்கள் ஓடி இருக்கோம் எங்களுடைய வாகனத்தில். அது போதெல்லாம் 50 ஆண்டுகள் வரையிலும் அவருடைய மகன் துரை வசந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு பேராஷூட்ல இறங்கிட்டு நான் தான் இயக்கம், நான் சொல்வதுதான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்ற மனப்பான்மையை ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அதை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். அவரு தேர்தலில் நின்னாரு, ஜெயிச்சாரு. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்ல. நான் என்ன கேட்குறேன்னா 96ல் தனித்து நின்னோம். துரை எங்கே போனார்? போட்டிட்டு அத்தனை பேரும் தோத்தோம். 2001ல் ஏறக்குறைய 175 பேர் போட்டிட்டோம். அப்போ எங்கே போனார் துரை? தனியாக நிற்கும் போது ஏன் நிற்கல? இப்போ பேசுகிறாங்கல்ல அத்தனை பேர் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்ட்டு. தனியாக நிற்கும் போதெல்லாம் இந்த வீராதி வீரர்கள்லாம் எங்கே போனாங்க? மக்கள் நல கூட்டணி நிற்கும்போது ஒருத்தரும் சீட்டு கிடைக்க மாட்டேன்னு ஓடினாங்களே. நான் ஐயோ எங்களுக்கு அந்த ஆசையே கிடையாது, எங்களுக்கும் தேர்தல் அரசியலுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ திமுக வலிமையான கூட்டணி இருக்கும்போது அந்த கூட்டணியில் எப்படியாவது சீட் வாங்கணும், சத்தியா இருந்தால் அந்த சீட் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஆசையை நான் உழைத்தவன் எனக்கு இருக்காதா? அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் காட்டிலும் தலைவர் வைகோ அவர்களுக்கு அடுத்து நான் தான் ஓடி இருக்கேன். அந்த இயக்கத்தில் உழைச்சிருக்கிறேன். உழைப்புக்கான ஊதியத்தை கேட்குறோம். அதுதான்
ஒரு ராஜ்யசபா கொடுத்தா என்ன கெட்டு போச்சுன்னு தான் சார் கேட்குறோம். மதிமுகவிலிருந்து பலரும் வெளியேறியிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில எல்லாம் நீங்க வைகோ கூட இருந்திருக்கிறீங்க. நீங்க சொன்ன மாரியே வைகோக்கு அடுத்தபடியா உங்களுடைய முகம் தான் இருந்தது. அதெல்லாமும் கடந்து அ துரை வைகோ கட்சிக்கு வந்தாரு. நீங்களும் அவர ஏத்துக்கிட்டீங்கல்ல. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் என்பதை தலைவர் வைகோ அவர் நிரூபிச்சிருக்கிறார். அவரோட மகன் துரை வந்து அரசியல் வந்திருக்கும்போது எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிருக்கணும். அரவணைச்சின்னு போயிருக்கணும். எங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி இருக்கணும். அவருக்கு தன்னை விட திறமைசாலிகள் யாரும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தன்னை விட அறிவார்ந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். தன்னை விட அறிவாளிகள் யாரும் இல்லைன்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்குது. அவருக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார். எனவே தான் யார் துரை வைகோ சொல்றீங்களா? துரை வைகோ தான். வைகோ சொல்ல மாட்டேன். துரை வைகோ இல்ல. துரை. வைகோ என்று வைகோ என்ற பெயர் வைப்பதற்கு அவர் தகுதி இல்லாதவர். வைகோ என்ற அந்த உயரமான அந்த ஆக சிறந்த அந்த அரசியல் தலைவனுடைய பெயரை சொத்துக்கு வேணுமா அவர் அந்த சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுனா இன்னாருடைய சொத்தை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அப்பன் மகன் வேணா அதில் வரலாம். ஆனால் அரசியல் வாரிசுக்கான தகுதி துரைக்கு ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையாது. இப்ப திமுக விடம் நெருக்கமா இருக்கீங்களா? திமுகல சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்ப புது கட்சி அப்படின்னும் பேசுறாங்க. என்ன முடிவுன்றது செப்டம்பர் 15ன்னு சொல்லிட்டீங்க. திமுக உங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? என்ன கவனிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல. அதோட 1000 பணிகள் அவங்க நிறைய இருக்குது. ஒரு ஆட்சி நடத்துறாங்க. வலிமையான இப்போ எதிர்க்கட்சிகள் பிஜேபி, அதிமுக எப்படியாவது இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏராளமான பணிகள் இருக்கிறது. எனவே எங்களை கண்காணிக்கணும். இல்ல. உங்க குரல் கேக்குதா திமுகவுக்கு? கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்ல. அவங்க வலிமையா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி நீடிக்கணும்னு நாங்க வேணா சொல்லிக்கலாம். நாங்க வேணா சொல்லலாம். ஆனா தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் சிறப்பா செயல்படணும் நாங்க சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு எங்க தேவை எதுவுமே இருக்காது. எனவே நாங்க அவங்க கூட இருக்கணும்ன்றது நாங்க விரும்பலாம். ஆனா அவங்களுக்கு தேவையில்ல. அதெல்லாம் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. 2 கோடி உறுப்பினர் பெற்றிருக்க ஒரு கட்சி திமுக இன்னைக்கு இருக்குது. அவங்களுக்கு என்னத்துக்கு நாங்கலாம் தேவை? ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கிறவர் துரை வைகோ அப்படின்னு சொல்றீங்க. அவரு பேசியிருக்காரு. பெரும்பாலும் வேணும், பெரியாரும் வேணும்லாம் சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த மாரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட, திமுக கூட்டணியில ரொம்ப வலிமையா இருக்கிறாரு. உறுதியா இருக்காரு. திமுக கூட்டணியை விட அவர் பாஜகவோட தான் ரொம்ப வலிமையா இருக்கிறார். இல்ல அதை நீங்க ஏற்கனவே பேட்டியில சொன்னீங்க. பட் எந்த வகையில? அப்படி ஒண்ணும் தெரியலையே ஒண்ணும். தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இன்னைக்கு திமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், பிரதமரை இன்னைக்கு சந்திக்கணும்னு சொல்லி நேரம் கேட்டா, அவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்படாது. துரைக்கு அடுத்த நாளே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறோம். அவர் போய் அந்த அனுமதி கொடுக்க போறோம். அவர் போய் சந்திப்பார். அப்பன்னா அவர்னா பாஜகவுடைய செல்லப்பிள்ளையா? அவர்னா ஸ்லீப்பர் செல்லாங்க. எதுக்கு குடுக்குறாங்க? அவர்னா அவ்வளோ பெரிய லீடரா அவரு? இவங்களோட பொது வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்னா அவ்வளோ பெரிய தலைவரா அவரு? ஒண்ணுமே இல்லல்ல. எப்படி கொடுக்கப்படுகிறது? இவர் நமக்கான ஆள் என்பதை அவங்க புரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு குடுக்குறாங்க. எனவே அவர் வலதுசாரி தான். அவர் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் தமிழ்நாட்டுல. இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சதெல்லாம் ஏற்கனவே வைகோ அத மதிமுக செய்திருக்கிறாங்க. நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு 2014ல பிரச்சாரமே மதிமுகல பண்ணாங்க இல்லையா? இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகவுக்கு நடைபாவாடை, சிவப்பு கம்பளம் விரித்த முதல் கட்சி மதிமுக தான். 1998ல அப்போதைய பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அவர் தான் ஊர்தோறும் பிரச்சாரம் செய்தவர். அதிமுகவுடைய மாநாடு 98 நெல்லையில் நடைபெற்ற போது ஜனவரி 3ஆம் தேதி அவர் போய் அங்க பேசுறாரு அத்வானியுடன். எந்த ரத யாத்திரையை கொண்டு ரத்தக்களரி உருவாக்கினாரோ, எந்த பாபர் மசீதி இடிப்பதற்கு காரணமாக இருந்த அத்வானின்னு சொல்லி ஒரு உரக்க குரல் கொடுத்தாரோ, அந்த அத்வானியுடன் கைக்குலுக்கினார், சமரசம் செய்து கொண்டார். எனவே பாஜக இந்த மண்ணில் வருவதற்கு எல்லா பணிகளும் செய்தது. நடைபாடை விவரித்து பாதி செப்பனிட்டு கொடுத்தது வந்து மதிமுக. எனவே மதிமுக நாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் முடியாது. எனவே பாஜகவுடைய நகர்வுகள் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எப்போ அவங்க கூட வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்ப மதிமுக உள்ள இருந்தே நீங்க இந்த ஃபைட் பண்ணிருக்க முடியாதா? இப்ப நான் பண்ண உள்ள இல்லாம வெளியே நானா சார் போனேன். அவங்க தான் நீக்கினாங்க. நீக்கியது அவர்கள். நான் வெளியேறினா நான் கேட்டேனா? என்ன வெளியேத்துங்க நான் கேட்டேனா? இல்லையே. அவங்களா நீக்கினாங்க. ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்பது ஒரு 4 சுவத்துல உட்கார்ந்து பேச வேண்டியது போய் பொது வெளியில ஒரு தலைவர் பேசலாமா? அவங்க மகன் பேசலாமா?
அப்போ பொதுவெளியில் அவங்களே பேசிட்டு, அவங்களே என்னை பத்தி பழி சொல்லிட்டு, அவங்களே என்னை பத்தி துரோக பழி சொல்லிட்டு, அப்புறம் நான் அதுக்கு பதில் குடுக்கும்போது, நீ பேசக்கூடாதுன்னா, அது என்ன அது? அதான் பாசிச சிந்தனை என்பது. நீங்க மட்டும் பேசலாம், நான் பேசக்கூடாது அப்படின்னா, இங்க கருத்துரிமை இல்லை. இங்க உட்கட்சி ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. எனவே தான் இந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இப்ப இன்னும் நீங்க வைகோ படத்த வச்சிருக்கிறீங்க. வ வ திராவிட ரத்னா விருது அவருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைகோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இந்த 32 ஆண்டுகளில் என்னுடைய நெடிய அரசியல் பயணத்துக்கு காரணமானவர் அவர்தான். அதெல்லாம் அவரை நான் உயிராக நேசித்துக் கொண்டிருந்தாலும் மாற்றமே இல்ல. நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொன்னதைப் போல, மரணம் மட்டும் தான் வைகோவிடமிருந்து என்னை பிரிக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல அவருடைய படத்தை நான் வைத்துக் கொள்வதற்கு ஒண்ணும் பெரிய அவர்கிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய மோதிரத்த போட்டுக்கணுன்றதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் அவசியம் இல்ல. அவர்கிட்ட அனுமதி வாங்கணுன்றது. ஒரு கட்சியில உறுப்பினரா இருந்து தான் அந்த தலைவரை நேசிக்கணும் என்பது இல்ல. அதால இல்ல அது தொடருமா? இதுவரையிலும் இருக்குது. என்னை நீக்கி இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. நான் இன்னும் அவரோட படத்த எடுக்கலையே. வச்சுன்னு தானே இருக்கிறோம். காலம் தீர்மானிக்கும் எதுன்றது. திரு வைகோ அவருடைய உயிர வந்து காப்பாற்றின விஷயங்கள் குறித்து அவரும் பேசினாரு. நீங்களும் பேசுனீங்க. அந்த இயக்கத்துல இருக்கும்போது 5 முறை 3 சிறைக்கு முறை. போய் 3 முறை. 5 முறை சிறைக்கு போனது, 3 பேரோட உயிரை பாதுகாத்தது. இந்த விஷயங்கள பத்தி இன்னைக்கு நினைச்சு பார்க்குறீங்களா? அது ஒரு மகிழ்ச்சியான நினைவா தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பொன்னேடுகளில் பதிக்கப்பட வேண்டியது. ஒரு தலைவனுடைய உயிரை பாதுகாப்பதற்கான அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதால தான் அவர் என்ன சேனாதிபதின்னு சொன்னாரு. சும்மா வரவன் போறவன்லாம் சொல்லிட்டு போல. அதற்கான தகுதியும், அதற்கான திறமையும் என்கிட்ட இருந்தது. இங்கருந்து மத்திய பிரதேசத்தில சாஞ்சிக்கு கொடியவன் ராஜபக்ஷ வரான்போது எல்லாரும் விலைக்கு போனாங்க. அன்னைக்கு அவன் உயிர் நண்பர் முராத் புகாரி தான் அன்னைக்கு பேருந்துகள் 20 பேருந்துகள் கிடைக்கிறது. அவரோட சொந்தக்காரங்க, அவருடைய நண்பர்கள், அவருடைய பயன்பட்ட யாருமே பேருந்து குடுக்க மாட்டேன்ட்டாங்க. 5 மாநிலங்களை கடந்து போகணும். வண்டி பாதுகாப்பா திரும்பாதுன்னு நெனச்சு ஓடுனாங்க. ஆனால் என் நண்பன் முராத் புகாரி வந்து பிளாங்க் செக் குடுத்து உங்களுக்கு பஸ் வாங்கி குடுத்தாரு. அப்போ இப்படி உழைத்ததுக்காக தான், அவர் உயிரை 3 முறை பாதுகாத்ததுக்காக தான் சேனாதிபதின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவன் மகன் வந்து அவருடைய தலைவருடைய அவருடைய மகன் வந்து இப்ப ரொம்ப கிண்டல், கேலி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேனாதிபதி தான். பெரிய சேனாதிபதி தான் வச்சுங்க. ஆபத்து வரும்போது தான் தெரியும் அவங்க எப்படியாப்பட்ட சேனாதிபதி என்பது. நாங்கலாம் மரணத்தை எதிர்கொண்டு அந்த தலைவனுக்காக நாங்க நின்னவங்க பக்கத்துல. இப்ப இருக்கிறவங்க நிக்காங்களான்னு பார்ப்போம். பெரிய பெரிய உயரமான மனிதர்லாம் வச்சிருக்கீங்கல்ல. பெரிய வீராதி வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல. களத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தான் தெரியும் அவங்க என்ன நிக்க போறாங்கன்னு. திமுகவுல அன்னைக்கு வைகோவுக்கு நடந்தது, இன்னைக்கு உங்களுக்கு நடந்ததா அப்படி அப்படி ஒப்பிடலாமா? இல்ல வைகோ நீங்க திமுகவை பொறுத்தவரையிலுமே அண்ணன் தளபதி அவர்கள் கால்சட்டை பருவத்திலிருந்து திமுகல தன்னை இணைத்துக் கொண்டவர். 10 வயசுல இருந்து அவர் திமுகல பணியாற்றிட்டு வராரு. அவர் மாணவர் மன்றத்துல இருக்கிறாரு. அப்புறம் இளைஞரணிக்கு வராரு. மாவட்ட பிரதிநிதி, வட்ட பிரதிநிதியா இருந்து அவர் படிப்படியா வளர்ந்து, அதுக்கப்புறம் இளைஞரணி செயலாளர், அப்புறம் துணை பொதுச்செயலாளர், அப்புறம் பொருளாளர். பதவிகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா மேயர், அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், இப்போ முதலமைச்சரா வந்திருக்கிறார். ஒரு 70 ஆண்டுகளில் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தில் முழுமையாக ஒரு ஈடுபடுத்திக் கொண்டவர். இங்க மகன் 2 3 வருஷம் தானே ஆச்சு அவர் வந்து. அவருக்கு என்ன தகுதி இருக்குது? எதுக்காக அவர் உள்ள வர வச்சீங்க? அவர் ஏன் எங்கள எங்கள வந்து அவர் கமாண்டிங் பண்ற அளவுக்கு நீங்க எதுக்கு அனுமதிச்சீங்க? ஏன் மௌனமா இருந்தீங்க? இல்ல கூட்டணி கணக்குகளா இருந்தாலும் சரி, தேர்தல் வெற்றியா இருந்தாலும் சரி, ஒரு சரிவை நோக்கி மதிமுக சென்று கொண்டிருந்தபோது, சட்டமன்ற தேர்தல்ல ஒரு 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி தனி சின்னத்துல நின்னு ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு இல்ல. ஒரு கட்சி வந்து ஒரு புத்துயிர் பெறுது, துரை வைகோ வந்த பிறகு அப்படின்னு இந்த போலியான தோற்றத்த தான் அவங்க சொல்லின்னுருக்கிறாங்க இப்போ. அது என்னன்னா, 1996ல நான் குடை சின்னத்தில போட்டியிட்டு ஜெயிச்சவன். இந்த கட்சிக்கு எத்தனை சின்னம் இருந்ததுன்றதாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரியல துரைக்கு. குடை இருந்துச்சு. இப்ப பம்பரம். பம்பரம் இருக்குது. அதுல என்ன செய்தின்னா, ஏற்கனவே பஸ் சின்னம் கூட எங்களுக்கு ஒண்ணு இருந்தது. அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் பஸ் சின்னத்தில போட்டியிட்டவர். அதே மாரி அங்க புதுக்கோட்டையிலும் அப்படி பஸ் சின்னத்தில போட்டியிட்டவங்க இருக்காங்க. இதுல என்ன செய்தி அப்படின்னா, 96ல தேர்தல் போட்டியிட்டபோது ஏறக்குறைய 46 பேரூராட்சி தலைவர்கள் வெற்றி பெற்றாங்க. 8 9 நகராட்சிகள் பிடிச்சோம். ஒன்றிய பெருந்தலைவர் பிடிச்சிருக்கோம். ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர் பிடிச்சிருக்கிறோம். ஊராட்சி மன்றத்தில ஏறக்குறைய 1200 ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அந்த கட்சியில? எத்தனை ஊராட்சி மன்றத்தில பேரூராட்சி மன்றத்தில எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தர் கிடையாது.
துணைத் தலைவர் வேணா இருக்கலாம். ஒரே ஒரு நகராட்சி, மாங்காடு நகராட்சி, சகோதரர் முருகன் அவருடைய துணைவியார் இன்னைக்கு அங்க நகர்மன்ற தலைவரா இருக்காங்க. ஆனால் துரை வருவதற்கு முன்பாக ஏறக்குறைய 9 நகர்மன்ற தலைவர்கள், 44 பேரூராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள் இத்தனை பேர் இருந்தாங்க. இவர் வந்து அப்படியே பெருசா கீழ்ச்சிட்டாரு, கீர்நாத் விட்டார் என்பதெல்லாம் அந்த பம்மாத்தெல்லாம் தேவையில்லை. அது அவரால் ஒன்றும் ஜெயிக்கல. இதெல்லாம் நான் சொன்னலாம் தனியா நின்று ஜெயிச்சது. இது கூட்டணி பலத்தோடு ஜெயிக்கிறது. இதுக்கும் அதுக்கான வேறுபாடு. கூட்டணி பலம்னா இப்ப 2019ல சூரியன் சின்னத்திலேயே மதிமுக வேட்பாளர் நின்னார் இல்லையா? அப்ப 2024ல அது இல்லையே. தனிச்சின்னம் தானே. தீப்பெட்டியில் நின்னு துரை வைக்க ஜெயிச்சாரு. அவர் கார்ப்பரேட் என்பது அந்த பிசினஸ் அவருக்கு தெரியும். அவர் பெரிய பிசினஸ்மேன், அவர் பெரிய வியாபாரி. கூட்டணியில போன சரி, திமுக அப்படி பார்த்தா கூட ஒரு கட்சி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கட்சி வளர்ச்சிலாம் வராது. அவங்க திரட்டுற பணம்லாம் எதுவுமேங்கிறது அதெல்லாம் கனடால போய் செட்டில் ஆயிடும். கனடால மட்டும் ஏற்கனவே 12 அக்கவுண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு பணம். ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் எவ்வளவு பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கனடால எவ்வளவு சொத்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். துபாயில எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சென்னையில எத்தனை 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் மேல சொத்து இருக்குது. எப்படி வந்தது? கார்ப்பரேட். அதால திமுக சின்னத்தில் நின்னா அந்த கார்ப்பரேட் விளையாட்டை விளையாட முடியாது. சுயேட்சை சின்னத்தில் ஒரு தனியார் நின்று ஜெயிச்சோம்னா அவர் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவலாக அவர் என்ன வேணாலும் வியாபாரத்தை பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் அவர் தீப்பெட்டி சின்னத்தில் நின்னவர். வேற ஒரு பக்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு. சுயமரியாதையின் காரணமாக செத்தாலும் தனிச்சின்னம் தான். செத்தாலாம் நிக்கலாம். இப்ப தனியா நிக்க சொல்லுங்களா? தனியாக நின்று அவருக்கு சுயமரியாதை காட்டட்டும். அவரு கார்ப்பரேட், அவ்வளவுதான். கார்ப்பரேட் என்பது அந்த கார்ப்பரேட்டுக்கான அவ்வளவு விஷயங்களும் அவருக்கு தெரியும். எதை வச்சா எவ்வளவு முதலீடு வச்சா எவ்வளவு லாபம் வரும்னு அவருக்கு தெரியும். அதால இப்போ அவர் லாபம் சம்பாரிச்சுட்டு வராரு. எம்பின்ற அந்த 2 எழுத்து வச்சுக்கிட்டு வியாபாரத்தை நல்லா பண்ணிட்டு வராரு. இன்னும் பண்ணுவாரு. இன்னும் நிறைய பண்ணிட்டு வருவார். இவ்வளவு பணங்களும் எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகணும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி இப்படி வந்து விமர்சனங்களை சம்பாதிக்குது அப்படின்னா அது நல்லதா? உண்மையை சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. நான் என்னன்னா அந்த இயக்கத்தில் நான் இருந்தவன். இயக்கத்தில் இருந்தவன் என்பதனை கடந்து எங்களுடைய உழைப்புகளை உறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மன வேதனை தான் நாங்கள் இவ்வளவு தூரம் போட்டோம். எங்களை அரவணைக்கல இல்ல. 32 வருஷம் உழைப்பு. நாங்கள் சம்பளம் வாங்கணும் உங்க கட்சியில? இல்லை உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது கையூட்டு பெற்றிருக்கிறோமா? இதுவரையிலும் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை நான் பெற்றிருப்பேனா? பெற்றிருந்தா நான் இப்படி நின்று பேச முடியுமா? நான் பேசுவதற்கான காரணம் உங்ககிட்ட நான் எதுவும் பெறலன்னு தான். நீங்க சொன்னீங்களா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ, நான் எந்த தொகுதியும் நான் எப்பவுமே காட்டதில்லை. எழும்பூர் தொகுதி போட்டியிடுன்னு சொன்னாங்க அதிமுக கூட்டம், எல்லாம் முடியாதுன்னு சொன்னது தோக்கும் அப்படின்னு தோத்துச்சு. என்னுடைய எச்சரிக்கை மீறி தான் கூட்டணிக்கு போனாங்க. பலனை அவர் அனுபவிச்சார். 2021 தனித்து நின்னோம். யாரும் நிக்கிறதுக்கு இல்லை. நிக்க சொன்னார், நின்னோம். அதே போல தான் 2016 மக்கள் நல கூட்டணி. என்கிட்ட பணம் கிடையாது, என்னை விடு, நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் இருந்தால் தான் இயக்கத்து பணியாற்ற முடியும்னு சொன்னேன். ஆனால் அவர் சீட்டு வாங்கிட்டு கோயில்பேட்டில் அவர் நிற்காம ஒன்றா விலைக்கு ஓடினார். ஆனால் நாங்கள் களத்தில் நின்று தோத்தோம். தோத்துட்டு தாயத்துக்கு போகிறோம். 27 பேர் வேட்பாளர். அதில் 3 பேர் வெளியிலேருந்து வந்தவங்க, மீது 24 பேர் மதிமுக வேட்பாளர். யாருக்குரிய 25 பேர் மதிமுக வேட்பாளர். 25 பேர் மட்டுமல்ல, போட்டியிட்ட 234 தொகுதி வைப்பு தொகை இழந்தது மக்கள் நல கூட்டணி. ஆனால் அதை நீங்கள் விழாவாக கொண்டாடினீங்க எங்க பார்ட்டி ஆபீஸ்ல. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சுட்டு வெற்றி பெற்றாரு ஒரு மிகப்பெரிய சாணக்கிய ராஜதந்திரின்னு அன்னைக்கு கொண்டாடினாங்க. திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க. திமுகவை தோக்கடிச்சு மட்டுமல்ல, புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களையும் வீழ்த்தியாச்சு. ஏன்னா மதிமுகவுடைய ஆதரவு சக்திகள்லாம் தேமுதிக கிட்ட போயிடுச்சு. எனவே அந்த சக்தி இப்ப நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் காலி பண்ணிட்டோம்னு கொண்டாடினாங்க. இதான் ஒரு கூட்டணி தர்மமா? இதை நம்ம சொல்லக்கூடாதா? சொல்லிதான் அவனு, வேற வழி கிடையாது. ஒரு பொய்யான தோற்றம், ஒரு போலியான அரசியலை நம்ம தோலுரிச்சு தான் காட்டணும். அது சுடத்தான் செய்யும். இல்ல அதையே அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணீங்களா? அப்ப நேரத்துக்காக இல்லை, அப்பவே நாங்கள் புழுங்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை தொண்டர்களும் அத்தனை நிர்வாகிகளும் இது தெரியும். இது தப்பு இவர் பண்றதுன்னு அப்ப எல்லாம் தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியில சொல்றோம், அப்போ உள்ள பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் தவறு, இந்த இயக்கம் இது செய்யக்கூடாதுன்னு தான் இப்பவும் எச்சரிக்கிறோம். நம்பியவரங்களை நீங்க அரவணைச்சு அவங்களுக்கான வாழ்வியலை கொடுங்க. இது போல தப்பு பண்ணாதீங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மாநாட்டு பணிகள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. அந்த நேரத்துல
நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மாநாட்டிற்கு பிறகான ஒரு நேர்காணல்ல சந்திப்போம். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா என்பது ஒரு மிகப்பெரிய விழாவாக, ஒரு லட்சியங்களை பேசுகின்ற விழாவாக, கொள்கை பேசுகின்ற விழாவாக அது அமையிருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான பணிகளை என்னுடைய தோழர்கள் ஊனுறக்கமின்றி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போன்று கொட்டி கொடுப்பதற்கு கோடீஸ்வரர்கள் எங்களிடம் இல்லை. எங்க தோழர்லாம் கை காசு செலவு பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ கூட நெறைய பேர் நாங்க தயாராயிட்டோம். ஆனா பேருந்து வைப்பதற்கு எங்கிட்ட பணம் இல்லன்னு தேங்கி நிக்கிறாங்க. அவங்கலாம் பொது போக்குவரத்து பேருந்துலயும், தொடர் வண்டியில வாங்க மாநாட்டுக்கு. அது போதும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க அப்படிதான் எங்களுடைய நிலைமைகளை நாங்க இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் ஒரு லட்சியங்களை பேசுகின்ற அந்த அண்ணா பிறந்தநாள் விழா, உலகம் பேசுகின்ற ஒரு விழாவாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே உங்களுக்கு எங்களுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.